வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 120 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி 50ல ஓரளவு ரெக்கவர் இருந்தது. ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல அந்த ஃபால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி 120 பாயிண்ட்ஸா வந்து மாறிருச்சு. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல விற்பனையாளரா இருக்காங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தா ஒரு 1700 கோடிக்கு வித்திருக்காங்க. அதே சமயத்தில டிஐஎஸ் ஒரு 3100 கோடிக்கு நம்ம மார்க்கெட்ல பணத்த உள்ள இறக்கியிருக்காங்க. பட் எதுவுமே பயன் அளிக்கல. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இறக்கத்தோட தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றின அப்டேட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். சீக்கிரமா நம்ம இந்த வீடியோவ முடிச்சுருவோம். முதலாவது நம்ம பார்க்க போறது கோட்டாக் பேங்கோட அப்டேட். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கோட்டாக் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதற்கான ஒரு டேட்டா வந்துருச்சு. இன்னும் ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இப்போ 1 ஷேர் வச்சிருந்தா 5 ஷேரா பார்த்தீங்கன்னா, அது மாறிரும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ரூ. 2000 கிட்ட வந்து கோட்டாக் பேங்க் வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு. இது இந்த ஸ்ப்ளிட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரூ. 400 கிட்ட இந்த பங்கு ஆல்மோஸ்ட் நான் வந்து எக்ஸாக்ட்டா வந்து சொல்லல. இப்போ 2088 கிட்ட இருக்கு. நான் ரூ. 2000 கிட்ட கணக்கு வச்சு சொல்றேன். அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 400 கிட்ட இந்த பங்கோட ரேட் வந்துரும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதன் மூலியமா ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன அதிகப்படுத்த போறதாவும் ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இது ஒரு செய்தி தளத்திலிருந்து வந்த அப்டேட் தான். ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் ஸ்ப்ளிட்டே வந்து பண்ணப்படுது. ரீசென்ட்டா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நம்ம பண்ணுனாங்க. HDFC பேங்க் பண்ணுனாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் பங்குகள் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. எல்லாமேன்னா எல்லாம் இல்ல. முக்கியமான பங்குகள்ல ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில இப்போ கோட்டாக் பேங்க்கும் வந்து ஸ்ப்ளிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ இந்த கோட்டாக் பேங்கோட பிரைஸ் டூ புக் பார்த்தீங்கன்னா 2.47 டைம்ஸ் கிட்ட வந்து இருக்கு. ஸோ இந்த கோட்டாக் பேங்க்க நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது 2.8 கிட்ட இருந்தது. ஆனா புக் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நான் இப்போ கன்சிடர் பண்ண ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ரேஞ்சில இப்போ புக் வேல்யூ என்னவா இருக்கும்னா, எப்படியும் வந்து ஒரு 2 டைம்ஸ் இல்ல 2 டைம்ஸ்க்கு கீழ தான் பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன ஒரு பிரைஸ் கிட்ட வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கோட்டாக் பேங்க்ல வந்து கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் பயன்படுத்தியிருந்தேன். நம்ம நண்பர்களும் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல ஸோ கோட்டாக் பேங்கோட சேர்ந்தே இன்னும் பல சின்ன சின்ன பேங்க்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பலரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பவே வந்து நம்ம இத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லார்ஜ் கேப் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவான இடத்துல வந்து கிடைக்குது. மிகப்பெரிய ஒரு சைட்வே இந்த கோட்டாக் பேங்க்ல வந்து இருந்தது. ஸோ HDFC பேங்க்ல எப்படியோ ஒரு சைட்வே இருந்ததோ, அதே மாரியான ஒரு சைட்வே தான் இந்த கோட்டாக் பேங்க்லயும் இருந்தது. ஸோ இந்த ஒரு சைட்வேல வேல்யூவேஷன் கரெக்ஷன் ரொம்ப நல்லா நடந்திருக்கு. ஸோ அதனால இப்போ ஒரு நல்ல அட்ராக்டிவான வேல்யூல இருக்கு. ஸோ இப்போ கன்சியூமர் ஸ்பெண்டிங்லாம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல எல்லா ஃபினான்ஸ் பங்குகளும் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, NBFCஸ் போன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. அங்கங்க ஒண்ணொண்ணு ஏறாம இருக்கு. பட் மேபி அதுவும் வந்து வரக்கூடிய நாட்கள்ல அடிச்சு ஏத்திருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஃப்ளூக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண பங்கு கர்நாடகா பேங்க் பெரிய அளவுக்கான அமௌண்ட் எல்லாம் வந்து ஒண்ணும் இறக்கல. ஏன்னா இது நான் ஃப்ளூக்ல தான் வந்து இத நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஃப்ளூக்ல சூஸ் பண்ணது இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்கு. ஸோ ஆஃப்டர்நூனே டிஸ்கஸ் பண்ணலாம்னு நெனச்சேன். சரி எதுக்கு உடனே போய் பேசிட்டு அப்படின்னு பட் கமெண்ட் செக்ஷன்ல நண்பர்கள் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தனால இத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. இந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஏற்றம் இல்ல. ஸோ பேங்க் நிஃப்டி ஏறுது, எல்லா பங்குகளும் ஏறுது. ஸோ அதன் அடிப்படையில இந்த பங்க வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன். நான் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணேன். ரீசென்ட்டா கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கண்ட கண்ட பேங்க்லாம் ஏறுது, இந்த கர்நாடகா பேங்க் ஏற மாட்டேங்குதே அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலா மார்க்கெட்டுக்கு காது கேட்டுருச்சா என்னன்னு தெரியல. இன்னைக்கு டேல ஏத்தி வச்சு அழகு பார்த்துருக்காங்க. ஸோ நிலைக்குமான்னு தெரியல. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, அரவுண்ட் ஒரு 210 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்தாலே போதுமானது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது ஸோ ஐடிபிஐ பேங்க் ஸோ இத பத்தி திரும்ப திரும்ப வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோட்டாக் பேங்கோட சில செய்திகள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த செய்திகள் திரும்ப வருது. ஸோ கோட்டாக் பேங்கோட சேர்ந்து ஃபேர்ஃபேக்ஸ், ஓக்ட்ரீ கேபிட்டல் போன்றவங்கலாம் வந்து இந்த ஐடிபிஐ பேங்க வாங்குறதுக்கான முயற்சியில இருக்கிறதா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில முதல் பிளேயரா இருக்கக்கூடியவங்க கோட்டாக் பேங்கா இருக்காங்க. ஸோ வாங்குவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ இது மட்டும் இல்ல. கோட்டாக் பேங்க் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 வருடம் பார்த்தீங்கன்னா முடிவடைஞ்சு விட்டது. ஸோ 40 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 30,00,000த்துல
300 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாக் பேங்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது 4,00,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு 4வது பெரிய ஒரு வங்கியாக இந்தியாவில் வந்து இந்த கோட்டாக் பேங்க் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் இந்த கோட்டாக் பேங்க்கு. ஸோ ஒன்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டோம். மேபி ஃபியூச்சரில் வந்ததுன்னா அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்ட இருந்து அப்டேட். இன்னைக்கு டேல இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருந்தது. ஸோ என்ன ஒரு செய்தினா, இப்போ ஒரு சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி செய்தி தளங்கள்ல எல்லாம் என்ன வந்திருக்குன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து QIP பண்ண போறாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு செய்தியை வந்து பரப்பி விட்டுட்டாங்க. பட் உடனே பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் அதுக்கு ரியாக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் வந்து பண்ண போறது இல்லைன்ட்டு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இண்டஸ்இண்ட் பேங்க் ஏறி இருக்குங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு செய்தியா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னமோ ஒரு செய்தி, ஸோ டக்குன்னு தூக்கிட்டு போய் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்சுக்கு நிறுத்தினானுங்கன்னா அப்பாடா சாமின்ட்டு இந்த இடத்துல இருந்து நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆவேன். ஸோ ரிலீஃப் ஆகும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னா, ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறாங்களான்னா இல்லை. ஸோ இந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஜாம்நகர் ரிஃபைனரி இங்கே வந்து 2 ஃபெசிலிட்டி இருக்குது. ஒன்று எக்ஸ்போர்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரிஃபைனரி, இன்னொன்று டொமஸ்டிக்கை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரிஃபைனரி. இதில் எக்ஸ்போர்ட் ஒன்லி ரிஃபைனரியில் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறதா ரிலையன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா சாங்ஷன் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுலேருந்து தப்பிக்கணும்னா இதை பண்ணி தான் ஆகணும். அதனால் ஸோ இதை வந்து பண்ணுறாங்க. நம்ம டொமஸ்டிக்கு ரஷ்யன் ஆயிலே இவங்க வாங்கத்தான் போகிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கூட ரீசெண்டாக பார்த்தோம், மிடில் ஈஸ்ட் அண்ட் யூஎஸ்ல இருந்தெல்லாம் இவங்க ஆயில் வாங்க போகிறதா நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால் ஸோ இவங்களுடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நடைபெறும். அதே மாதிரி நியூ எனர்ஜி பிஸ்னஸும் அப்படியே ரேம்ப் அப்பில் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை நோக்கி தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நகர்ந்து போயிட்டுருக்கு. பட் பொறுமையாக போட்டு என்ன அவசரம், நல்ல ஒரு ரேஞ்சில் வாங்கியாச்சு. லார்ஜ் கேப் பங்கு காத்துட்டு இருப்போம் இந்த பங்கு பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கம்பெனிஸ் பற்றியான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது கேஸ் கம்பெனி பற்றியான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த OMC கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் இந்த FY26ல் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கிரசல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா 50% ரைஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க. ஸோ கரண்ட்டாக அதாவது லாஸ்ட் ஃபிஸ்கலில் இருந்த $12 அப்படிங்கிற ஒரு பேரலுக்கான மார்ஜின்லேருந்து 18லேருந்து $20 பார்த்தீங்கன்னா ஒரு பேரலுக்கு இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ளை வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இந்த க்ரூடில் ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நம்ம க்ரூட் ஆயிலை பார்த்துருப்போம், ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா படுத்து தான் வந்து கிடக்குது. இதெல்லாம் இந்த OMC கம்பெனிஸ் அப்புறம் இந்த க்ரூடை பேஸாக வச்சு இயங்கக்கூடிய கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த OMC கம்பெனிஸ் ஃபோக்கஸில் இருக்கும். என்னதான் ஃபோக்கஸில் இருந்தாலும் இந்த கம்பெனிஸை நம்ம இப்போ ஃபோக்கஸ் எல்லாம் பண்ண முடியாது. நல்ல அருமையான ரிட்டர்னை கொடுத்த பங்குகளாக இருக்குது. ஸோ இதில் சில பங்குகள் இருக்குது பர்ஃபார்ம் பண்ணாத பங்குகள். அந்த பங்குகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா இந்த சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் தான். இதில் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கும் இந்த கிறிசல் ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே ஒரு கணக்கு தான் சொல்லியிருக்காங்க. சப்ளை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இவங்களுடைய மார்ஜின் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்டேபிள் ப்ரைஸ் இருக்குது. ப்ரைஸ் கட் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் எங்கேயுமே வந்து நடக்கலை. அதனால் இந்த கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஸோ இப்போதைக்கு நம்ம IGL வந்து இதுக்கு முன்னாடி போன வருடம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அப்போ வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து அது 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படி எப்படின்னு பார்த்து அரௌண்ட் ஒரு 25% கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்லேயே வந்து இருக்குது. பட் ப்ராஃபிட்டில் இருக்குது, அதுவே வந்து பெரிய விஷயம். 1 வருஷத்துக்கு 25 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போது இந்த குஜராத் கேஸ் ரொம்ப நாளாக அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருந்துகிட்ருக்கு. ஸோ விரைவில் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குஜராத் கேஸை நான் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அப்படி வாங்கினேன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ பழைய லோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி அதுக்கு முன்னாடி கூட உள்ளே நுழைஞ்சாலும் நுழைவேன். ஏன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. மல்டி இயர் சப்போர்ட்டில் இந்த குஜராத் கேஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் வாங்கி ஒரு 1 இயர் வெயிட் பண்ணதுக்கு ஒரு 40%க்கு மேலான ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த குஜராத் கேஸில் கிடச்சிது. ஸோ ஃபர்தராக திரும்ப கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வேல்யூவேஷன் ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் சீப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ GSPL மெர்ஜர் இருக்கிறதெல்லாம் என்றைக்கு நடக்கும் தெரியல. GSPL பார்க்கும்போதும் அட்ராக்டிவாக தான் வந்து மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். உடனே இவங்க சொன்னவனே வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்துறாது. ஸோ அதனால் பக்காவாக பிளான் பண்ணி என்னோடய பிளான் என்ன அப்படிங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இப்போ வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.